எல்லாருக்கும் வணக்கம். நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன். இப்போ கத்திரிக்காய் போட்டு ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறேங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 100 ml நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நான் கத்திரிக்காய் 1/4 கிலோ இதுமாரி குறுக்கால நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ இது எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். தண்ணி இல்லாத பார்த்துக்கோங்க. போட்டு இது எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நான் அதே கடாயை வச்சுருக்கேங்க. இப்போ மீடியம் சைஸில் 3 வெங்காயம் ரஃப்பாக தாங்க கட் பண்ணியிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 தக்காளி, போட்டு இதை நல்லா வதக்குங்க. தக்காளி வெங்காயம் வதங்கும் போது ஒரு கொத்து கருவேப்பிலை, இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போடுறேங்க. நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாங்க. நான் கடாய் வச்சுருக்கேங்க. ஒரு 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ நான் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் அளவு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டோங்க. மீன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். அதையும் நல்லா மசிட்டோம். நல்லா வதக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட் இதில் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா இந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டோங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ அதையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டைமில் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. இது மிக்ஸி அலசின தண்ணி. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டேங்க. கத்திரிக்காயில் உப்பு காரம் எல்லாம் நல்லா ஊறும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு கொதிச்சிடுச்சுங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ மீனெல்லாம் போட்டுக்கலாம். நான் சாலை மீன் வாங்கியிருக்கேங்க. நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இது மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இதுக்கப்புறம் கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ண வேணாங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. இது ஒரு காலையில் வைக்கிற குழம்பு மதியமோ நைட்டை வச்சு சாப்பிட்டிங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். கத்திரிக்காவும் இந்த உப்பு காரம் புளிப்பெல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.